வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரெட் கஸ்டர்ட் புட்டிங் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சாஸ் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் சுகரும் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ரெசிப்பியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா இந்த சுகர் கேரமலைஸ் பண்ணுறது தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது செய்யும் போது நம்ம பக்கத்துலேயே தான் நிற்கணும். வேறு வேலை எதுவுமே பார்க்கக்கூடாது. ஏன்னா இது கொஞ்சம் நம்ம விட்டால் கூட தீஞ்சு போயிடும். அதனால் கரெக்டான ஸ்டேஜில் நம்ம இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். நல்ல அழகான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அது வரைக்கும் தான் இதை நம்ம குக் பண்ணணும். அதுக்கு மேலே குக் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த சுகர் சிரப் நல்லா சூடாக இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ குழந்தை வச்சுருக்கவங்களாம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான கலர் வருது. நான் சொன்ன கோல்டன் ப்ரௌன் கலர் இதுதான். இந்த மாதிரி வந்தோடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. உடனே நம்ம பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிக்கலாம். சப்போஸ் உங்கள் கேரமல் சிரப் தீஞ்சு போச்சுன்னா அதை தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் பிரெட் புட்டிங் கசக்கும். டேஸ்ட் நல்லா இருக்காது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா இந்த கேரமலைஸ் சிரப் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே நம்ம மேக்கிங் ட்ரேயில் ஊற்றிடணும். இல்லைனா ரொம்ப கட்டி ஆயிரும். டைரெக்டாக கேஸில் வைக்கிற மாதிரி இப்போ கேக் டின்ஸ் அந்த மாதிரி பேக்கிங் ட்ரேலாம் கிடைக்குது. அந்த மாதிரி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதுலேயே நீங்கள் சுகரும் தண்ணியும் சேர்த்துட்டு டைரெக்டாக நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ இது செட் ஆகிற டைமில் நம்ம ப்ரெட்டோட கார்னர்ஸை கட் பண்ணிக்கலாம். நான் 7 ஸ்லைசஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது இன்னொரு சாஸ் பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப் சுகர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்க்குறேன். காய்ச்சின பால் ரூம் டெம்பரேச்சரில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காயிரும். இது இன்னும் நல்லா டேஸ்டியாக ரிச்சாக செய்யணுன்னா நீங்கள் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் மில்க் மேட் சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள் இது நல்லா திக்காயிருச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் பட்டரும் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கஸ்டர்ட் நல்லா திக்காயிருச்சு. இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த ப்ரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த கஸ்டர்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போவே பார்க்க எவ்வளோ யம்மியாக இருக்குல்ல. என்னாலே வெயிட் பண்ண முடியலங்க. ப்ரெட்டு கஸ்டர்டோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பேக்கிங் ட்ரேயில் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஓவன்லாம் யூஸ் பண்ணாமல் இது எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேன் இல்லைனா குக்கர் கூட எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க. அந்த தண்ணி நல்லா கொதித்து ஆவி வந்ததும் இப்போ இந்த பேக்கிங் ட்ரேயை இந்த ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம். இப்போது இதை ஒரு பிளேட் இல்லைனா ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணிவிட்டு இப்போ மூடிடுங்க. ஒரு 30 to 40 மினிட்ஸ் அப்படி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது குக் ஆகட்டும். இப்போ ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். வாவ், புட்டிங் பார்க்க செம யம்மியாக இருக்குங்க. இப்போது கட் பண்ணிடலாம். நான் வீடியோக்காக அவசரப்பட்டு சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிட்டேன். நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா எடுக்க வரும். உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போது சாப்பிட்டு பார்க்க போகிறேன். உள்ள டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க. அந்த ப்ரெட்டோட கஸ்டர்ட் நல்லா செட் ஆகிருக்கு. இந்த டிஷ் முக்கியமாக ஸ்வீட்ஸ் டெசர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.